நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், இப்போ கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். ரொம்ப பாவம் தான் இவங்களை நினைக்கும் போதே. இவங்களுக்கு எப்படி சார் குரு பயிற்சி இருக்கு? கடகராசி நீங்க சொன்ன மாதிரி பாவம் சொல்றீங்க, ஆனா நிறைய புண்ணியங்கள் செய்யக்கூடியவர்கள் கடகராசி என்பது. நிறைய அன்பு செலுத்தக்கூடியவர்கள், நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க. அதனால பாவம் தான், ஆனா அந்த பாவம் தான் என்ன பண்ணும்போது கடைசியில புண்ணியமா மாறப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே மாற்றம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த குரு பயிற்சியில கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஓகே சார், இவங்களுக்கு தொழில் சார்ந்த மாற்றங்கள் எப்படி சார் அமைது குரு பயிற்சிக்கு? தொழிலே மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். தொழிலே, ஆமா, தொழிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரமா இருக்கு. அதை மாத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்ல புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். பண வரவுகள் நிறைய பெறக்கூடிய ராசி. முக்கியமா பார்ட்னர்ஷிப் மூலமா சில விஷயங்கள், மனைவி கூட சேர்ந்து, கணவர் கூட சேர்ந்து, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான், வெளியாள் கூட யாரு கூட சேர்ந்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நேரம். பல விதமான வழிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நேரம். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை யாராவது உதவிகள் செய்து இவங்களை தொழில அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம். ஓகே சார், கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீருமா சார் இந்த டைம்ல? கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணணும். கண்டிப்பா மாற்றம் வேணும். ஆமா, கண்டிப்பா ஒரு வீடு மாத்தணும். சரிங்களா சார், நான் சொந்த வீட்டுல இருக்கேன், என்ன பண்றது அப்படின்னா அட்லீஸ்ட் இருக்கிற ரூமையாவது மாத்திக்கணும். சார் ரூமே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தூங்குற பொசிஷன், அவங்க உட்கார்ற பொசிஷன் அது மாதிரி மாத்திக்கணும். அது மாதிரி ஆபீஸ்ல சொந்த ஆபீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க ஏதாவது அவங்களுடைய இடத்த ஆபீஸ் தான் மாத்த முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே டேபிள் சேர்ஸ், ரூம்ஸ், அங்க இருக்கிற ஆபீஸ் ரூம்ஸை மாத்தி அமைத்து கொண்டால் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி. ஓகே சார், இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? லைக் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த டைம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அற்புதமா நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா குரு தன்னுடைய ராசியிலே வராரு, பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த வருஷம். பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி நிறைய நெகட்டிவ்ல இருப்பாங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது முடிஞ்சு போச்சு அந்த கதை. இப்ப புதுசா இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஓகே சார், பினான்ஸ் நல்லா சொல்லிட்டீங்க. அடுத்ததா வரது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அது எப்படி சார் இருக்கு? இந்த வருஷம் இவங்கள் காதல்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா குரு 5ஆம் இடத்தையே பாக்குறாரு. இந்த 5ஆம் இடம் தான் காதல்னு சொல்லுவோம். புதிய காதல் வரக்கூடிய நேரம். பழைய காதல்ல இருக்கக்கூடிய சண்டைகள் தீர்ந்து அது திருமணமாக மாறக்கூடிய நேரமா இருக்கு. ஓகே சார், பெண்கள், வயதானவர்கள், இவங்களுக்கு எப்படி சார் இருக்கு டைம்? பெண்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அன்பு அதிகமாக உள்ளவர்கள் தான். அது ஆணா இருக்கும் போது அன்பா இருக்காங்கன்னா பெண்களா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க பாருங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணணும்னா நிறைய கடகராசி பெண்கள் என்ன பண்ணணும்னா பிசினஸ்ல இல்லாம கன்சல்டன்சி ஒர்க் மாதிரி பண்ணாங்க, அட்வைசரா இருந்தாங்க, ஒரு மென்டாரா இருந்தாங்க, ஒரு டீச்சரா இருந்தாங்க அப்படின்னா
பெரிய உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். பிசினஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய திங்கிங்ஸ் இருக்கும். அந்த திங்கிங் எல்லாமே இவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனால பாதிப்புகள் நிறைய நடந்திருக்கு. இவங்க அவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இவங்க என்ன பண்ணணும்னா அந்த அந்த திங்க் டேங்க் இவங்க கிட்ட இருக்கு. அதை இவங்க மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க, மத்தவங்களுக்கு அந்த ஐடியாஸை கொடுத்தாங்க அப்படின்னா மத்தவங்க வெற்றி பெறுவாங்க. அதனால இவங்களும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. ஓகே சார், நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, எதுல சார் கேர்ஃபுல்லா இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும்னா கடன் வாங்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா கடகராசி என்பது என்னன்னா அந்த கடன் வாங்குவாங்க, அந்த வாங்கின கடனை கரெக்டா பயன்படுத்துவாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அது வேற வேற விஷயத்துக்கு செலவாயிடும். அதனால அதுல கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா சிறப்பு. ஓகே சார், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போய் வழிபாடு? இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருவண்ணாமலை போய் ஒரு வாட்டி கிரிவலம் பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு நேர்த்தி கடன் வச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஓகே சார், இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு? பாசிட்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 90% இருக்கு. 90% இருக்கு. ஓகே, ஆனா மாற்றம் பண்ணிக்கிட்டா 90% இருக்கு. அதை மட்டும் பண்ணாங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. மாற்றம் பண்ணா இவங்களுக்கு 90% இருக்கு. கண்டிப்பா சார். நன்றி. நன்றிமா, வணக்கம்.